ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான கேரட் கேக்கு நல்லா சூப்பராக நல்லா பான்சியாக அருமையாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டான இந்த கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேரட்டில் செஞ்ச இந்த கேக் வந்து முட்டை, சர்க்கரை, மைதா இது எதுவுமே யூஸ் பண்ணாமல், கொக்கோ பவுடரும் யூஸ் பண்ணாமல், அவன் இல்லாமல் குக்கரில் செஞ்ச இந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பஃபியாக இருக்குது பாருங்கள். கேரட்டில் செஞ்ச இந்த கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு இந்த கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதே போல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேரட் கேக் செய்ய போகிறோம். கேரட் கேக் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து சீசனில் தான் வரும் இந்த மாதிரி கேரட்டு. ஸோ இந்த சீசனில் வரும்போது இதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கேரட் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ஹெல்த்தியானது. நம்ம வந்து கேரட் வேறு ஏதாவது பொரியலோ ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து கேரட் கேக் செஞ்சிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ண கேரட்டை கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். முழுசாக வேகக்கூடாது, ஒரு 50% வரைக்கும் வெந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு கேரட் வெந்தால் போதும், ஒரு 50%, ரொம்ப வேகக்கூடாது. ஸோ இது பாருங்கள், உடைச்சா உடையில. ஸோ 50% வரைக்கும் இதை வேக வச்சுட்டு இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். கேக் செய்கிறதுக்கு 100 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதோட 50 ml கர்டு, அதாவது தயிர், 50 ml எண்ணெய், ஆயில், ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. சர்க்கரை போட்டுக்கிறேன், நாட்டு சர்க்கரை. நீங்கள் நார்மல் ரீஃபண்ட் சுகர் வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். பட் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டால் நல்லது உடம்புக்கு. ஸோ நாட்டு சர்க்கரை ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சர்க்கரை நல்லா கரையணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் ஒரு 25 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெயும் போட்டிருக்கோம். ஸோ வெண்ணெய் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்ம கேக்கு. சர்க்கரை கரைஞ்சிச்சா பார்ப்போம். சர்க்கரை வந்து நல்லா கரையணும், இல்லாட்டி அங்கங்கே திட்டுத்திட்டா நிற்கும். இப்போ இதில் கோதுமை மாவு ஒரு 250 கிராம் எடுத்துருக்கேன். கோதுமை மாவு தான் நான் இப்போ இதுக்கு வந்து இந்த கேக்கு யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து மைதா கூட எடுத்துக்கலாம். ஸோ 50 கிராம் அளவுக்கு பால் பவுடர், இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 2-3 சிட்டிக்கை பேக்கிங் சோடா, அதே போல் ஒரு 2-3 சிட்டிக்கை உப்பு, ஒரு சிட்டிக்கை அளவுக்கு ரெட் ஃபுட் கலரு. ஸோ ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த கேக் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுட் கலர் போடுறேன். அதுவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். விருப்பம் இல்லாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இதில் ஸ்டிங் பண்ணிக்கலாம், ஜலிச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்தாச்சு. நமக்கு கோதுமை மாவில் இருந்த குருணை தெரியுதுங்களா? ஸோ இது வந்து வெளியில் எடுத்தாச்சு. இப்போது இதை ஸ்மூத்தாக, ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஈவனாக அந்த மாவு வந்து இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸோட ஈவனாக நமக்கு வந்து மிக்ஸ் ஆகணும். அதே போல் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து இதில் கொஞ்சம் மாவு திக்காக தெரியுது, நமக்கு வந்து இந்த மிக்சிங் திக்காக தெரியுதுன்னா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் இல்லாட்டி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் பால் ஆட் பண்ணிங்கன்னா
கொஞ்சம் கேக் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணும் போல் தோணுது. ஸோ அதால் இன்னொரு 50 கிராம் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 2-3 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கேரட்டை மிக்ஸ் பண்ணிக்கணும். கேரட் நீங்கள் துருவி போடுறதா இருந்தாலும் போடலாம். இந்த மாதிரி போட்டிங்கனாலும் கேக் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதில் லைட்டாக துருவி வச்சுருக்க கேரட் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இதில் கேரட் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு கேக்கும் பார்க்க நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் ட்ரை நட்ஸு போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை ட்ரை ஃப்ரூட் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இப்படியே ப்ளெயினாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம கேக் மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கொக்கோ பவுட்ரும் முட்டை மைதா சர்க்கரை எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ சூப்பரான ஹெல்த்தியான கேக். ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கோங்க. கேக் மோல்டு இருந்தால் கேக் மோல்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ, டிஃபன் பாக்ஸு, ஏதாவது பவுலு, ஸ்டீல்லையோ அலுமினியத்துலேயோ இதில் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து அவனில் வைக்கல, குக்கரில் வைக்க போகிறதுனால அவனில் வைக்கிறதா இருந்தால் அவனுக்கு என்ன பாத்திரம் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் இதை கேக்கை போட்டுக்கோங்க. இதில் நான் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி அடியில் மேலேயும் பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலேயும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இங்கே ஒன்று அங்கே ஒன்று கொஞ்சோண்டு கேரட் தூவி விட்டுறலாம். இப்போ இந்த மிக்சிங்கை, அதாவது உங்களுக்கு கேக் மோல்டை விட ஆஃப் அளவுக்கு வர மாதிரி தான் போடணும். ஃபுல்லாக போடக்கூடாது. இதை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்ருங்க. இந்த டேப்பிங்கு ரொம்ப முக்கியம். இது பண்ணால் தான் கேக் உங்களுக்கு உள்ளே கரெக்டாக செட் ஆகும், பபுள்ஸ் இல்லாமல். இதுக்கு மேலே லைட்டாக சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ டெக்கரேஷனுக்காக. இப்போ இதில் ஒரு ஃபாயில் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஃபாயில் கவர் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது மூடி ஏதாவது பிளேட் வச்சு இதை கவர் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கர் உள்ள இந்த மோல்டை இருக்கலாம். இப்போ இதுக்கு கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் 35 to 40 மினிட்ஸ் வரைக்கும் ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம் ஒரு 35 நிமிஷம் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்படி வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் விட்டுங்க. நம்ம சூப்பரான ஹாட்டின் கேக் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இந்த கேக் வந்து கேரட்டில் செஞ்சுருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியானதும், அதே போல் முட்டை சர்க்கரை மைதா எல்லாம் யூஸ் பண்ணதால பெரியவங்கலேருந்து சின்ன வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா வீட்டில் வயசானவங்க கூட சாப்பிடக்கூடிய இந்த கேக் வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் ரெசிபி செய்கிறதுக்கு எங்கள் சேனலை பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.